தேர்தல் களத்தில் எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் பாஜக அல்லது அதிமுகவின் வாக்குகளை பிரிக்க முடியாது என கூறியுள்ள பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், 2026 எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும், வாக்கு வங்கிக்காக இந்து மக்களை திமுக எதிரியாக கருதுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஒரு வழக்கமா 3-4 தேர்தலை வெற்றி பெற்ற கூட்டணியோடு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி கடந்த தேர்தலில் 42.83% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இது இன்றைக்கு களத்தில் பெரிய ஒன்றுக்கொன்று எதிரான கூட்டணி என்பதை நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. மற்றவங்க எல்லாரும் எழுதுறீங்க, 10% வாங்குவாரா, 12 வாங்குவாரா, 15 வாங்குவாரா எழுதலாம். அது ஆட்சி அமைக்கிறதுக்கான போதுமானதாக இருக்கான அவங்களுக்கு தான் தெரியணும். இன்னைக்கு நாங்க திமுகவை வெற்றி கொள்வோம், எங்க கூட்டணி ஜெயிக்கதான் போகுது. நீங்க 2024 அண்ணன் எடப்பாடி மீண்டும் முதல்வராக அமர்தான் போறாரு, நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு யாரை கண்டு பயம் இல்லை. திமுகவினுடைய இந்து மத விரோத அந்த சாயம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. 90% இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்கான்னு சொல்லுவாரு, ஆனா இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். இதுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும், மக்கள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஓட் பேங்க் செதறுது. இந்த புதுசா இந்த கட்சி வந்த உடனே இந்த ஓட்டை பிரிக்குமா அந்த ஓட்டை பிரிக்குமா வெளியில எல்லாரும் எழுதுறீங்க, பத்திரிகையில சொல்றீங்க. அப்ப அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு பெரும்பான்மை இந்து மக்களை எதிரியா நினைக்கிற திமுகவை மக்களும் எதிரியா நினைப்பாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க.